கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஓய்வு நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தென்னிந்திய திருச்சபை நெல்லை திருமண்டலம் நமக்கு கொடுத்துள்ள தலைப்பு கற்றுக்கொள்ளும் திருச்சபை. அதற்கு அடிப்படையாக நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனம் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். திருச்சபையானது கற்றுக்கொள்ளும்படிக்கு ஆதி முதல் கர்த்தர் அநேக ஏதுக்களை கொடுத்திருக்கிறார். அதிலே ஒன்று, தேவனுடைய நியாயப்பிரமாண வசனத்தை அவர்களுக்கு முன்பாக தீர்க்கமாய் வாசித்து அதற்கு அர்த்தம் சொல்லி தியானித்து உணரும்படி செய்தார்கள். நெகேமியாவின் காலத்திலே எருசலேமிலே ஒன்று கூடின திருச்சபைக்கு முன்பாக நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. அதைத்தான் இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். கற்றுக்கொள்ளும் திருச்சபை என்றால் எவைகளை கற்றுக்கொள்வது? கற்றுக்கொள்ளக்கூடாத காரியங்களும் இருக்கிறது. திருச்சபையானது எவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும்? முதலாவது, கர்த்தருடைய பிரமாணங்களையும் அவருடைய நீதியுள்ள வசனங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 119:73, உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். சங்கீதம் 119:7, உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். சங்கீதம் 119:71, நான் உத்தரவுப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பிரமாணங்களையும் கர்த்தருடைய நீதி நியாயங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். திருச்சபையிலே தேவனுடைய வசனங்கள் வாசிக்கப்படும் போதெல்லாம் கர்த்தருடைய நியமங்கள் என்னதென்று நாம் நினைவு கூர்ந்து உணர்ந்து அதற்கு கீழ்ப்படியும்படி உறுதி கொள்கிறோம். அப்பொழுதெல்லாம் வீடுகளிலே வேத வசனங்களை வாசிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எல்லாரிடத்திலும் வேத புத்தகங்கள் இருக்காது. வேத புத்தகங்களின் பகுதிகளில் இருப்பவர்களும் அவற்றை மட்டுமே வாசிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அவரவர் சொந்த மொழியிலேயே கர்த்தருடைய வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவருடைய நீதி நியாயங்களையும் அவருடைய பிரமாணங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் சிறு பிள்ளைகள் மனப்பாட வசனம் சொல்வது எதற்காக? அவர்கள் இந்த வசனங்களை கற்றுக்கொள்வதன் மூலமாக கர்த்தருடைய நீதி நியாயங்கள் என்னதென்று உணர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆராதனையிலே 2 பாடங்கள் வாசிக்கப்படுகிறது. எழுத படிக்க தெரியாதவர்களும் கூட கேட்டு கர்த்தருடைய பிரமாணங்களையும் வசனங்களையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வாசிக்கப்படுகிறது. 2வது, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. நியாயப்பிரமாண புத்தகம் வாசிக்கப்படும் போதெல்லாம் அதன் கட்டளைகளுக்கு நாம் செவி கொடுக்காவிட்டால் இன்னின்ன நேரும் என்று எச்சரிக்கை அதிலே வாசிக்கப்படுகிறது. திருச்சபையானது கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். பிரசங்கங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட உணர்வை தோற்றுவிக்க வேண்டும்? மனம் திரும்புதலையும் கர்த்தருக்கு பயப்படுதலையும் போதிக்கும்படியாக இருக்க வேண்டும். மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவோ ஆசீர்வாதங்களை சொல்லி ஆனந்தப்படுத்துவதற்காகவோ அல்ல, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை ஒவ்வொரு நாளும் நினைவூட்டி போதிப்பதற்காகத்தான் பிரசங்கங்கள் செய்யப்படுகிறது. உபாகமம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும். முதலாவது, கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, அவருடைய பிரமாணங்களை கொண்டு அவருக்கு பயப்படும் பயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படி அவனுடைய கலவாதிருங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். திருச்சபையின் ஒவ்வொருவரும் வழி விலகி போகாதபடிக்கு கர்த்தரத்திலே திரும்பிக் கொள்ளும்படிக்கு தேவனுடைய வசனங்கள் நினைவூட்டப்படுகிறது. கர்த்தருடைய வசனங்கள் தியானிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் அவர்களுக்குள்ளே நினைவூட்டப்படுகிறது. அப்போஸ்தலர்கள் பலவிதமான வசனங்களை திருச்சபைகளுக்கு எழுதி அனுப்பினது எதற்காக? கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அந்த பிரமாணங்களை நிஜ வாழ்க்கையிலே அபியாசிக்கும் போது இன்னென்ன செய்யக்கூடாது என்று அப்போஸ்தலர்கள் கட்டளையிடுகிறார்கள். அது கர்த்தருடைய வசனத்தின்படி கட்டளையிடுகிறார்கள்.
அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார்கள். அப்படியானால் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே தீர்க்கதரிசிகளை கொண்டும் அப்போஸ்தலர்களை கொண்டும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும்படிக்கு அவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் கர்த்தருடைய பிரமாணங்களையும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் அவருக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படுதலையும் திருச்சபையானது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனங்களை சிறு வயது முதல் நாம் கற்றுக்கொள்ளும் போது அவருக்கு பயப்படுகிறோம், அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம். இந்த பயத்தையும் கீழ்ப்படுதலையும் திருச்சபையானது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக எதை கற்றுக்கொள்ளக்கூடாது? உபாகமம் 18:9-12 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவருப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்சனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் இவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இவைகளின் நிமித்தமே கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். எதை கற்றுக்கொள்ளக்கூடாது? ஜோதிடம், நாள் பார்த்தல் போன்ற தீமையான காரியங்களை தேசாதேச ஜனங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடாது. ஆனால் இன்றைக்கு திருச்சபையிலே அநேகர் இதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். திருமணம் என்றால் எந்த நேரத்தில் வைக்க வேண்டும் என்று நேரம் கேட்கின்றார்கள். ஜோதிடக்காரனுக்கும் ஒன்றும் தெரியாது, இந்த தீர்க்கதரிசி என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறவருக்கும் தெரியாது. ஜோதிடம் பார்த்து நல்ல நேரத்தில் கல்யாணம் பண்ணினால் அந்த கல்யாணங்கள் நிலைத்திருக்கிறதா? எல்லா கல்யாணமே அப்படித்தான் செய்யறாங்க. ஆனா ஏன் நிலைத்திருப்பதும் நிலைத்திராததும் இருக்கிறது என்றால் தேவனுடைய சித்தத்தை இவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவர் மீது நம்பிக்கையோடு எல்லா நேரங்களும் நல்ல நேரம், எல்லா நேரத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு என்னோடு இருக்கிறது, எல்லா நேரத்திலும் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர்களை அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று விசுவாசிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இன்றைக்கு அநேக காரியங்களின் பின்னால் மக்கள் ஓடுகிறார்கள். அந்த ஜோதிடம் பார்க்கும் அந்த தீய கோணத்தை இன்னும் விட்டுவிட மனதில்லாதல் இருக்கிறபடினால்தான் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு நம்முடைய காரியங்களை கர்த்தர் சொல்லுவார் என்று நம்புகிறார்கள். அவரும் நீ அனுபவிக்கிற தீமைக்கு நீதான் காரணம் என்று சொல்லவே மாட்டார். கர்த்தரோடு ஒப்புரவாக மனம் திரும்பு என்று சொல்ல மாட்டார். சொன்னால் அவர்களை போக மாட்டாங்க. அதுக்கு பதிலாக உங்க வீட்டு வாசலுக்குள்ள 3 தலைமுறைக்கு முன்னால ஒருத்தன் ஒரு கல்லை பதிச்சுட்டான், ஒரு சுருளை பதிச்சுட்டான். தோண்டினீங்கன்னா ஒரு கல் இருக்கும், கண்டிப்பா. கல் மட்டும் இல்ல, இன்னும் தோண்டிக்கிட்டே போனீங்கன்னா பெட்ரோல் கூட இருக்கும். அதுக்கும் ஆழமா தோண்டினீங்கன்னா தங்கம், யுரேனியம் அப்படி எல்லாமே பூமியினுடைய உள்பகுதியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகளே நமக்கு சொல்லிட்டாங்க. அதனால வீட்டு வாசப்படிக்கல கல் இருக்கு, அதனாலதான் உனக்கு தீமையை நேரிடுகிறது என்று ஒருவன் சொன்னால் அவன் பொய் தீர்க்கதரிசி. எவன் ஒருவன் நீ கர்த்தரோடு ஒப்புரவாக, அப்பொழுது நீ அனுபவிக்கிற தீமைகள் இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும், கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடத்துகிறார் என்று சொல்லுகிறானோ அவன் தான் கர்த்தருடைய மெய்யான ஊழியன். ஆனால் மனம் திரும்புதலை சொன்னால் வரமாட்டாங்க. ஏதோ ஒன்றை தான் அறியாததையும் தன் மனதிலே தோன்றுகிற கற்பனையும் சொன்னால் ஆகா இருக்கும் என்று ஒத்துக்கொண்டு காணிக்கை கொடுத்து விட்டு போகிறார்கள். அப்படியானால் இது இந்த தேசத்திலே காலங்காலமாக நடந்து வருகிற காரியம். இதை கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். உங்களை பிடித்திருக்கிற தீமைகளுக்கு வேறு எதுவும் வேறு யாரும் காரணம் அல்ல, நாம் தான் தேவனோடு உள்ள உறவை விட்டு விட்டு தூரமாய் விலகி போய் கொண்டிருக்கிறோம். தேவனோடு ஐக்கியமாக்கி பாவங்களை அறிக்கையிட்டு ஒப்புரவாகுங்க, அதை சொல்ல வேண்டும். எனவே தீமைகளை கற்றுக்கொள்ள வேண்டாம். ஒரு சமயத்துல சந்திர கிரகணம் ஏற்படும் ஒரு நாள் வந்தது. அந்த நாளிலே ஒரு கிறிஸ்தவர், ஐயா நான் இன்னைக்கு சீக்கிரம் 4:30 மணிக்கே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு கிரகணம் பார்த்தீங்களா, அந்த தோஷம் நம்மை பிடிக்கும் போது நம்ம குளிச்சு சரியாகணும், அதுக்காக சீக்கிரமா போகணும் என்று சொன்னார். ஏன் நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லவா? ஆமா கிறிஸ்தவங்க தான். சந்திர கிரகணம் என்பது பூமியின் நிழல் அதன் மீது விழுகிறது என்று நம்புகிறீர்களா, அல்லது சந்திரனை பாம்பு கடிக்கிறது அதனால தோஷம் உண்டாகிறது என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டேன். நான் அதைத்தான் நம்புகிறேன். அப்படின்னா நீங்க பேசாம ஆபீஸ்ல இருங்க, எதுக்காக வீட்டுல போய் குளிக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல என்ன இருந்தாலும் நம்ம தேசத்துல எல்லாரும் அப்படித்தான் நம்புதாங்க, கிரகணம் ஏற்படும் போது தோஷம் ஏற்படுகிறது, அதுக்கு குளிக்கணும் அப்படின்னு சொல்லி. தோஷம் உங்களுக்கு ஏற்படுகிறதா சந்திரனுக்கு ஏற்படுகிறதா? சந்திரனுக்குன்னா சந்திரன் தானே குளிக்கணும். எத்தனை வருஷங்களா இந்த கிரகணம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இல்ல நான் ரெண்டையும் நம்புதேன். தோஷம் ஏற்படுகிறது என்றும் நம்புகிறேன், சந்திரன் பூமியின் நிழலால் மறைக்கப்படுகிறது என்பதை நம்புகிறேன். அப்படின்னா நீ ஒண்ணு செய்யி,
ஆபீஸ் டைம் முடிஞ்ச உடனே நேர வீட்டுக்கு போய் ஒரு வாளியில தண்ணி வச்சு தலையை மட்டும் ஒரு முக்கி எடுத்துரு. நீ குளிக்கல அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா தலையை தான் முக்கி இருக்கிய. அப்படின்னா ரெண்டையும் நம்ப முடியாது, ஒன்றைத்தான் நம்ப முடியும். கடவுளை அறியாத ஜனங்க அவங்க நம்புவதை நாம் நம்பக்கூடாது, அவைகளை நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது. நீதிமொழிகள் 22, 24, 25 கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனுடைய நடவாதே. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். தீமை செய்கிறவர்களோடும் கோபக்காரர்களோடும் கலந்து அவர்களுடைய வழிகளை கற்றுக்கொள்ளாதே. பரியாசக்காரனுக்கு தோழனாகாதே, பொல்லாதவர்கள் மேல் எரிச்சலாகாதே. இன்றைக்கு அநேகரை பார்த்து, தீமையானவர்களை பார்த்து, அவருடைய உயர்வுகளை பார்த்து, உயர்வுகள் என்று அவர்கள் நம்புகிறவைகளை பார்த்து அநேகர் கற்றுக்கொள்கிறார்கள். தீமையானவர்களை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். அப்படி எதையும் கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அப்படியானால் யாரிடத்திலே கற்றுக்கொள்வது? கற்றுக்கொள்ளும் திருச்சபை யாரிடத்திலே கற்றுக்கொள்வது? தேவனும் தேவகுமாரனும் ஆகிய அவரையே நோக்கி பார்த்து அவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே மிகப்பெரிய மாதிரி, என்றென்றைக்கும் மறக்க முடியாத மாதிரியாக தேவகுமாரன் வாழ்ந்து சென்றிருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் அவர் எப்படி எதை செய்தார் என்று பார்த்து அவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். தேவகுமாரனின் நுகம் என்ன? அவருடைய சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்வது என்பது என்ன? அது அவரை பின்பற்றி அவரிடத்திலே கற்றுக்கொள்ளும் ஒரு பண்பு. 1 பேதுரு 2:21 ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவது அவருடைய சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்வது. தேவகுமாரன் தாழ்மையை குறித்து சீசர்களுக்கு ஒரு பாடம் நடத்தினார். ஒரு சீலையை தன்னுடைய அறையிலே கட்டிக்கொண்டு சீசர்களின் கால்களை கழுவினார். கழுவி விட்டு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார். யோவான் 13:14 ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். கிறிஸ்துவின் வாழ்க்கை மாதிரி, அவருடைய வார்த்தைகள், அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் மாதிரி. அவைகளை கற்றுக்கொண்டு பின்பற்ற வேண்டும். அப்போஸ்தலர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மாதிரியின்படி நடந்தார்கள். அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் உங்களுக்கு காட்டுகிறவர்களை முன்மாதிரியாக கொள்ளுங்கள். அப்படியானால் சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள் நமக்கு மாதிரி, அவர்களிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு மிஷனரிகளின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருந்தார்கள், கர்த்தருக்கேற்றவைகளை செய்தார்கள். அது நிமித்தம் தேசம் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறது. நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறவர்களாக பிறந்திருக்கிறோம். அப்படியானால் நாம் கற்றுக்கொள்ளும் மாதிரி தேவகுமாரனும் அவரை பின்பற்றுகிற அப்போஸ்தலர்களும் அப்போஸ்தலரை பின்பற்றுகிற அநேக பெரிய ஊழியக்காரர்களும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை குறித்து கற்றுக்கொண்டு பின்பற்றுங்கள். அதைத்தான் இன்றைக்கு திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்றைக்கு நாங்க செய்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு நற்காரியங்களை போதிக்கிறவர்கள் உண்டா? இருக்கிறார்கள். நாம் கூர்ந்து கவனித்து பரிசுத்தமாய் நடக்கிறவர்களை பின்பற்ற கடவோம். அப்படியானால் திருச்சபையானது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். தீமையானவைகளை கற்றுக்கொள்ளக்கூடாது. தேசத்தின் பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது. தேவகுமாரனிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய அப்போஸ்தலர்களிடத்திலும் தேவனை பின்பற்றுகிறதற்கு முன்மாதிரியாக அவர் நமக்கு முன்பாக ஏற்படுத்தி வைத்த அநேக பரிசுத்தவான்களையும் நாம் பார்த்து அவர்களிடத்திலே கற்றுக்கொண்டு கர்த்தரை நாம் பின்பற்றுவோமாக. திருச்சபையானது நன்மையானவர்களை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அவருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனைகளை கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.